தொடரும் நிகழ்வில் சுந்தர காண்டத்தில் சூரிய சிஷ்யனான ஆஞ்சநேயரை வழிமறித்த லங்கினை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். லங்கையை அடைந்ததும் ஆஞ்சநேயர் உடனடியாக அன்னையை தேடும் பணியை தொடங்கவில்லை. அஸ்தமித்து இருள் பரவிய பின்னரே நகரத்தில் நுழைய வேண்டும் என மரங்கள் அடர்ந்த சோலை ஒன்றில் பதுங்கி இருந்தார். கட்டும் காவலும் கொண்ட அந்த பட்டினத்துக்கு அந்நியன் ஒருவன் வந்திருப்பதை யாராயிலும் கண்டுவிட்டால் அவர் வந்த காரியம் சுலபத்தில் நிறைவேறாது, அசாத்தியமாகிவிடும். ஆகவே லங்கையில் இருள் பரவுவதை எதிர்நோக்கி சோலையில் காத்திருந்தார். அது முன்னிரவில் நிலவு காயும் காலம். சூரியன் மேற்கே அஸ்தமித்த சற்றைக்கெல்லாம் எங்கும் இருள் சூழ்ந்ததோடு கிழக்கே சந்திரனும் உதயமானான். அவனுடைய வெண்ணிற ஒளியில் லங்காபுரியே சொர்க்கபுரியாக காட்சி தந்தது. மாட மாளிகையின் கோபுரங்கள் நிலவின் ஒளியிலே இழுத்துச் செல்லப்படும் படகுகள் போல் தோன்றின.